நமக்கு தான் நல்லது எதுவும் உள்ளே இறங்காதே. ஆனால் இந்த ரெசிபி பற்றி சொல்லணுன்னா, எங்கள் அம்மா செஞ்சு வச்ச கொஞ்ச நேரத்துலேயே நான் காலி பண்ணிட்டேன். அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் தான் வச்சேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன், ஹெல்த்தியான ரெசிபியை கூட இவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாமான்னு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நோட் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கிலோ சிகப்பு அரிசி அவல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்தி கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இது ஹெல்த்தியான ரெசிபி, ஸோ செய்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிலாம் இல்லைங்க. இது ரொம்ப ஈஸி, ஜுஜுபி மேட்ரு. யார் வேணால் இது செய்யலாங்க. நானே கற்று வச்சுருக்கேன். போய் நான் என் ரூமில் செஞ்சு பார்க்க போகிறேன். சரி, அந்த அவல் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு, கடுகு இதெல்லாம் சேர்த்தி வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும். இன்க்ரீடியண்ட்டும் அவ்வளோ பெருசாலாம் இல்லைங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இது கூட கேரட் பீன்ஸ் சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால அதையும் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு பெரிய கேரட்டு, ஒரு 5 பீன்ஸ், அவ்வளோதான். பட்டாணி இருந்துச்சுன்னா சேர்த்திக்கோங்க, பச்சை பட்டாணி. இப்போ நாங்கள் இதெல்லாம் போடலை. அந்த வெஜ்ஜீஸ் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. அந்த கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு ஒரு டிப் சொல்லவா? கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. எந்த காய்கறியாக இருந்தாலும், வெங்காயம் கூட சீக்கிரமாக வேகணும்னா உப்பு சேர்த்திக்கோங்க. ஊறின அவல் இந்த அளவுக்கு ஊறினா போதுங்க. நெக்ஸ்ட் கேரட் பீன்ஸ்லாம் வெந்ததுக்கப்புறம் அந்த அவலை அதில் சேர்த்திக்கலாம். அந்த வெஜ்ஜீஸில் சீக்கிரமாக வேகணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நிறைய உப்பு சேர்த்திடாதீங்க, இல்லைனா உப்பு கரிக்கும். அந்த ஊற வச்ச அவலை எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடும். அதில் ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணி. ஈஸியாக தாங்க இருக்குது. இது நிஜமாக ஈஸியாக தான் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கே பிடிச்சிச்சின்னா பார்த்துக்கோங்களேன். நீங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபிக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக, ஈஸியாக, டேஸ்டியாக பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். போயிட்டு வரேன். பாய்.